சோதனை காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த புதாரில் ஒழிஞ்சிருக்க நம்ம லில்லி பாண்டை தான் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிறைய செடி கொடிகள் இருந்தது, எல்லாத்தையுமே பிடிங்கிட்டோம். பிடிங்கி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. நம்மளோட நாய் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. இதில் இருக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த செடி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டேங்க் வரப்போது. அங்கே வந்து நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் வளர்க்க போகிறோம். நம்மளோட லில்லி பாண்டை ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கழுவிடலாம், ஏன்னா நிறைய பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். இதில் ஃபால்ஸ் செட்டப் பண்ணியிருக்கும் போது இப்படி தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பஞ்சை வச்சு தேய்ச்சிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பாசிகள் எல்லாமே அழியும். கொஞ்சோண்டு காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியை வந்து ஃபில் பண்ணிட்டோம். தண்ணி விட்டதோட நம்ம நிறுத்த போகிறதில்ல. இதுக்கு வந்து ஒரு கலர் அடிக்க போகிறோம். பச்சை கலர் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கலான்னு பிளான் போட்டிருந்தோம். அதே மாதிரி வந்து பச்சை கலர் அடிக்க போகிறோம். தொட்டிக்குள்ளே ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கலாம்னு நினச்சோம். ஃபிஷ்ஷுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லிட்டு அடிக்கல. நெக்ஸ்ட் டே பெயிண்ட் காஞ்சு போயிருந்தா மீன் ஓட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் ஒன்று தெரிஞ்சுது, நைட்டு மழை பெஞ்சிருக்குன்னு. நாங்கள் அடித்த பெயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரைஞ்சி லில்லி பாண்டு உள்ளே போயிடுச்சு. மழை எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக பெய்யல, அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். கஷ்டம் பார்த்தா இன்னைக்கு கரெக்டாக மழை பெஞ்சிருச்சு. கேர்லெஸ்ஸாக விட்டது எங்கள் தப்பு தான். சரி, நம்ம பரவாயில்ல, மறுபடியும் பெயிண்ட் அடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வரும், எல்லாமே வரும், காத்துருங்க.